ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிபிஎல்லுடைய 3வது மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். 2வது மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருந்துச்சு. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸைட்டிங்காக வந்து இருந்துச்சு. இப்போ 3வது மேட்ச் வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து டிசம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1:45க்கு நம்ம ஊர் டைம் பண்ணி ஸ்டார்ட் ஆகுது. ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸும் சிட்னி தண்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து மோதுறாங்க. 16ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 7-1 காம்பினேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் சூரியனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸில் வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா பென் மெக்டர்மட், வில் பிரெஸ்ட்விச், பில்லி ஸ்டாங்க்லி, ரியலி மெரிடத் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக தண்டரில் வந்து பார்த்தோம்னா ரீஸ் டாப்லி, நிக்கிதராஸ், சாம் கான்ஸ்டாஸ், சாம் பில்லிங்ஸ், சி ஆண்டர்சன், கோரி ஆண்டர்சன் கிடையாது, சார்லி ஆண்டர்சன், கெஸ் கிரீன், சி பன்க்ரோஃப்ட், கேமரான் பன்க்ரோஃப்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்டரில் வந்து பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா இன்னும் எந்த டீமுமே என்னென்ன லெவன்ஸில் வருவாங்கங்கிறது தெரியாது, ஒரு ரவுண்டு முடிஞ்சால் தான் தெரியும். ஸோ அதனால் மொத்த பிளேயரையும் வச்சு கணிச்சு கொடுக்குறது. இதில் மொத்த பிளேயர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 19 to 20 பிளேயர்ஸ் வச்சு எடுக்கிறதுல இந்த டேட் படி நிற்கிறாங்க அமைப்பு படி யாருக்கு வந்து நல்லா இருக்குங்கிறத இங்கே வந்து சொல்கிறோம். டெலகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா டாஸுக்கு அப்புறம் யாரெல்லாம் லெவன்ஸ் இருக்காங்கிறத பொறுத்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி வந்து கொடுப்பேன். இன்றைக்கி வந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2வது மேட்ச்சில் சூப்பராக வந்துருந்துச்சு ப்ரெடிக்ஷன். நம்ம கொடுத்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வந்து விளாண்டுருந்தாங்க. ஸோ டெலகிராம் சேனலில் யாரும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் வந்துருந்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே வந்து வரும். இந்த மேட்ச்சில் பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் யார் கொடுப்பாங்க, ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா பென் மெக்டர்மட், வில் பிரெஸ்ட்விச், சாம் கான்ஸ்டாஸ், சாம் பில்லிங்ஸ், கேமரான் பன்க்ரோஃப்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. முன்னாடி மாதிரி வந்து ப்ரெடிக்ஷன் சொல்ல மாட்டீங்க வந்து சில பேர் வந்து கேட்டுறீங்க. அதாவது 11 பிளேயரும் எப்படி விளையாடுவாங்க, யார் விளையாட மாட்டாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட் எடுப்பாங்க, இப்படிலாம் ஏன் சொல்ல மாட்டேன்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுக்கட்டும். ஏன்னா இப்போ சொல்ல போனால் 20 பிளேயர்கிட்ட நம்ம எடுத்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுறோம். 20 பேர்த்துக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் சொல்லலை. ஒரு ரவுண்டு முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் 11 பேர் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். பிளேயிங் லெவன் வந்து 11 பேரை வச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணுறப்போ அப்போ நான் பழைய மாதிரியே சொல்கிறேன். யார் வந்து எவ்வளோ விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாமே வந்து சொல்கிறேன். இப்போ புதுசாக வந்து வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இன்னும் டெலகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணாமல் வந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.